மலர் ட்ரெயினில் ஏறுவதற்காக வேகமாக ஓட அவளுடைய மகன் குணா, அம்மா மெதுவா போங்கம்மா, ஏன் ஓடுறீங்க, ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் டைம் இருக்கு என்று தன் தாயை எச்சரித்தான். ட்ரெயினில் ஏறி அமர்ந்ததும் ஜன்னல் வழியாக தன் மகனிடம், குணா ஒழுங்கா வேலை வரைக்கும் சாப்பிடு, ஊரை சுத்திட்டு இருக்காத, புரியுதா, காலேஜ்க்கு ஒழுங்கா போ, இல்லைன்னா தோலை உரிச்சிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ என்று தன் மகனை மிரட்ட, உடனே குணா, அம்மா 2 நாள் தான் ஊருக்கு போறீங்க, என்னமோ 2 வருஷத்துக்கு போற மாதிரி பில்டப் கொடுக்குறீங்க, நாங்கெல்லாம் நல்லா தான் சாப்பிடுவோம், காலேஜ்க்கும் ஒழுங்கா தான் போவோம், நீங்க தான் என் கூடவே ஒரு ஸ்பையை வச்சிருக்கீங்களே வெங்கட்டு, ஒண்ணு விடாம உங்ககிட்ட ஒப்பிக்க போறான், அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க என்று கண்ணடித்தபடி கூற, உடனே மலர், சரிடா வேலைக்கு சாப்பிடு, உடம்ப பாத்துக்கோ, 2 நாள்ல வந்துடுற சரியா என்று கூறியபடி ஆசையாக அவன் கன்னத்தை பிடித்து கிள்ளினாள். ட்ரெயின் கிளம்பியதும் குணா செல்வதை பார்த்துவிட்டு பக்கத்தில் அமர்ந்திருப்பவர்களை பார்த்து புன்னகைத்தாள். அவளுடைய எண்ண ஓட்டமெல்லாம் 20 வருடத்திற்கு பிறகு சந்திக்க போகும் கல்லூரி தோழிகளை பற்றியே இருந்தது. நல்லது கெட்டதற்கெல்லாம் பாவனாவையும் அபிநயாவையும் பார்ப்பதுண்டு. பாவனா 10 வருடத்திற்கு முன்புதான் திருமணம் செய்து கொண்டு லண்டனில் செட்டில் ஆகிவிட்டாள். இப்பொழுது அவளுக்கு 10 வயதில் ஒரு மகன் இருக்கிறான். கணவர் பணக்காரர் என்பதால் வேலைக்கு செல்லும் நிர்பந்தமில்லை. ஆனால் அபிநயாவோ சாதாரண குடும்பத்தில் தான் வாக்கப்பட்டிருக்கிறாள். அதனால் இன்றைக்கும் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு பின் வேலைக்கும் சென்றாக வேண்டும் என்ற நிலை. போதா குறைக்கு இவள் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாள் என்று அவள் மாமியார் இவளை எப்பொழுதும் குத்தி காட்டிக் கொண்டே இருப்பதாக புலம்புவாள். பாவம், இப்பொழுது இங்கே வருவதற்கு கூட அவர்களிடம் என்ன திட்டு வாங்கினாலோ என்னவோ. இப்படி அவர்களை பற்றியெல்லாம் யோசித்தபடியே ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். பாவனாவும் அபிநயாவும் கண்டிப்பாக வருவதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் தர்ஷினியை பற்றி நினைக்கும் பொழுது அவள் இதயமே கனத்தது. அன்று மட்டும் அப்படி ஒரு சம்பவம் நடக்காது இருந்திருந்தால் இன்று தர்ஷினியும் வந்திருப்பாள். ஆனால் விதி யாரை விட்டது? அன்று பல கனவுகளோடுதான் கல்லூரிக்கு படிக்கச் சென்றோம். ஆனால் எங்கள் வாழ்வில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று யார் கண்டது? என்று பெருமூச்சு விட்டபடியே வேடிக்கை பார்த்தாள். மிதமான வெயிலும் முகத்தில் அறைந்த ஜில்லென்ற காற்றும் அவளை கடந்த காலத்திற்குள் அழைத்துச் சென்றது. மலர் அப்பொழுது கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தாள். ஹாஸ்டலில் தங்க பிடிக்காததால் கல்லூரிக்கு பக்கத்திலேயே மாணவிகள் சிலர் வீடு எடுத்து தங்கியிருப்பதாகவும், இன்னும் ஒருவர் இருந்தால் வீட்டு வாடகை குறையும் என்பதற்காக வேறு ஒரு நபரை தேடிக்கொண்டிருப்பதாகவும் தோழி கூறியதால் மலர் அந்த வீட்டிற்கு சென்றாள். இவளை பார்த்தவுடன் மூவரும் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு இவளை கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டார்கள். அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலளித்தவுடன் மூவரும் எழுந்து, சரி நீ தாராளமா இங்க வந்து தங்கிக்கலாம், ஆனா ஒரு கண்டிஷன், பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது, புரியுதா, எதா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில வச்சுக்கணும், இந்த வீட்டுல எல்லா வேலையும் ஷேர் பண்ணி தான் செய்வோம், வாரத்துக்கு ஒரு முறை வீட்டை கிளீன் பண்ணணும், வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது, புரியுதா என்று மிரட்டலாக கூற மலர் பயந்தபடி தலையை ஆட்டினாள். சரி ஈவினிங் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு இவளுடைய பதிலுக்கு கூட காத்திருக்காமல் அவரவர் வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள். அவர்களை திகைப்புடன் பார்த்த மலர் சற்று யோசித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். இவள் யோசித்தபடி வருவதை பார்த்த அவளுடைய தோழி, என்ன மலர் ஏதோ யோசிச்சுக்கிட்டே வர, வீடு பார்க்க போனியே என்ன ஆச்சு என்று கேட்க மலருடனே, வீடெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா அவங்க 3 பேரையும் நினைச்சாதான் பயமா இருக்கு என்றாள். ஏண்டி என்ன ஆச்சு என்று அவள் தோழி கேட்டவுடன், இல்ல 3 பேரும் ஹாஸ்டல் வார்டன் மாதிரி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க போல இருக்கே, அதான் பயமா இருக்கு என்றாள். அதெல்லாம் பாத்துக்கலாண்டி, எல்லா சீனியர்ஸும் அப்படிதான் இருப்பாங்க, பழக ஆரம்பிச்சிட்டோனா நல்லா பழகுவாங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது, உனக்குதான் இங்க வசதி பத்தலங்கிற, பேசாம அங்க போய் தங்கிக்கோ என்று கூறிவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். மலரும் சிறிது நேரம் யோசித்தவள், சரி போய்தான் பாப்போம், அப்படி என்னதான் பண்ணிட போறாங்க என்று அன்று மாலையே ஹாஸ்டலை காலி செய்துவிட்டு அந்த வீட்டிற்கு சென்றாள். அடுத்த நாள் காலேஜ் கிளம்பும் பொழுதுதான் அவர்கள் மூவரும் கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தது. ஆனால் வேறு வேறு டிபார்ட்மெண்ட். இவர்களை பார்த்தா பயந்தோம் என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே மூவரும் செருப்பை போட்டபடி, வா போலாம், என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க என்று இவளையும் அழைத்தார்கள். அன்றிலிருந்து நால்வரும் ஒன்றாக காலேஜுக்கு செல்வது வழக்கமானது. மாலை வரும்பொழுது மட்டும் அவரவர் தனித்தனியே வீட்டிற்கு வருவார்கள். தர்ஷினி வசதியான குடும்பத்தை சேர்ந்தவள். கேட்டரிங் டெக்னாலஜி 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறாள். பாவனாவும் அபிநயாவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். சொல்ல போனால் பாவனாவிற்கு பெற்றோர் கிடையாது. அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவள். இப்பொழுது கல்லூரி படிப்பிற்காக வெளியூருக்கு வந்திருக்கிறாள். இருவரும் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருவரும் மாலை நேரத்தில் பார்ட் டைமாக வேலை செய்துதான் கல்லூரி கட்டணத்தை கட்டுகிறார்கள்.
ஆரம்பத்தில் மலருக்கு அவர்களுடன் ஒத்துப்போவது கடினமாக இருந்தது. அந்த வீட்டிற்கு வந்த பிறகுதான் அவர்கள் மூவரும் போட்ட கண்டிஷன்கள் எல்லாம் வெறும் வாய் வார்த்தை மட்டுமே என்று புரிந்தது. இந்த வீட்டில் எந்த பொருளும் யாருக்கும் சொந்தமில்லை. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் உபயோகித்துக் கொள்ளலாம். ஆரம்பத்தில் மலருக்கு அது கடினமாக இருந்தாலும் போக போக பழகிவிட்டது. ஆரம்பத்தில் மலருக்கு அவர்கள் மூவரும் எப்பொழுதும் இவளை மட்டும் ஓரம் கட்டுவது போல் ஒரு உணர்வு இருந்தது. ஆனால் அது உண்மை இல்லை என்று போக போக புரிந்து கொண்டாள். ஒரு முறை பாவனா தர்ஷினியின் உடையை போட்டுக்கொண்டு நண்பர்களுடன் வெளியே சென்று விட்டாள். அவள் திரும்பி வந்ததும் தர்ஷினியும் பாவனாவும் தரையில் உருண்டு புரண்டு அடித்துக் கொண்டார்கள். இதற்கு மேல் இருவரும் பேசிக்கொள்ள மாட்டார்கள் என்றுதான் மலர் அன்று நினைத்தாள். ஆனால் அடுத்த நாளே அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்பது போல் இருவரும் ஒருவரை ஒருவர் கொஞ்சிக் கொண்டார்கள். தர்ஷினிக்கு இவ்வளவு வசதி இருந்தும் ஏன் கேட்டரிங் டெக்னாலஜி படித்துக் கொண்டிருக்கிறாள் என்று மலருக்கு எப்பொழுதும் ஒரு சந்தேகம் உண்டு. ஆனால் அதை அவளிடமே கேட்பதற்கு ஒரு தயக்கம். தர்ஷினிக்கு சமையல் என்றால் உயிர். காலையில் எழுந்தால் யாரையும் எதிர்பார்க்காமல் நால்வருக்கும் சேர்த்து சமைத்து விடுவாள். அழகும் குணமும் இருந்தாலும் சற்று குறும்புக்காரி. மற்றவர்களை வம்பிழுப்பதில் அவளை மிஞ்ச ஆள் இல்லை. அவளுடைய குறும்பான பேச்சு சில நேரத்தில் மற்றவர்களின் மனதை புண்படுத்தும். ஆனால் அதை உணர்ந்ததும் உடனே தயக்கமில்லாமல் மன்னிப்பு கேட்டு விடுவாள். தன் வசதிக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத கல்லூரி சீனியரை காதலிக்கிறாள். அவனுடன் ஊரை சுற்றிவிட்டு இரவு தாமதமாகத்தான் வீட்டிற்கு வருவாள். பாவனாவிற்கு பெற்றோர் கிடையாது. 5 வயதிலிருந்து அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்தவள். அவளை பார்த்தால் அவள் ஏழ்மையானவள் என்று யாரும் நம்ப மாட்டார்கள். அந்த அளவிற்கு அவளுடைய உடையும் பேச்சும் இருக்கும். அவளுக்கு பல ஆண் நண்பர்கள் உண்டு. அனைவருமே பணக்காரர்கள். இவளுடைய அழகுக்காகவே அவர்கள் இவளுடன் பழகி வருகிறார்கள். அவர்கள் கொடுக்கும் பரிசு பொருட்களுக்காகவும் ஆடம்பரமான வாழ்க்கைக்காகவும் தான் பாவனா அவர்களுடன் பழகி வருகிறாள். பாவனாவிற்கு சற்றே நேர்மாறானவள் அபிநயா. அவளுக்கு ஒரே ஒரு தம்பி. அவன் நோய்வாய்ப்பட்டு அடிக்கடி வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் போய் வருவதால் தந்தை இறந்த பிறகு அவனையும் அவள் தாயையும் பார்த்துக் கொள்வது அபிநயாவின் பொறுப்பாகிவிட்டது. கல்லூரிக்கும் சென்று குடும்பத்தையும் பார்த்துக் கொள்வது அவளுக்கு சற்று கடினமாக இருந்தாலும் எப்படியாவது படிப்பை முடித்துவிட்டால் தனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறாள். அபிநயாவிற்கு பாவனாவை போல் உடையிலும் அலங்காரத்திலும் ஆசை இருந்தாலும் சம்பாதிக்கும் பணம் முழுவதும் படிப்பு, தம்பியின் மருத்துவ செலவு, வீட்டு செலவு என்று சரியாக இருப்பதால் தன் ஆசைகளை எல்லாம் அடக்கிக் கொண்டாள். தர்ஷினி சமைக்கும் உணவை தவிர மற்றவர்கள் பொருளை அவள் என்றும் தொட்டதில்லை. சூப்பர் மார்க்கெட்டில் பார்ட் டைமாக வேலை செய்கிறாள். வார இறுதி நாட்களில் ரெஸ்டாரண்டில் சர்வராக பணிபுரிகிறாள். அதனால் எந்நேரமும் சோர்வாகவே காணப்படுவாள். இப்படி மூவரும் அவரவர் வேலையில் எப்பொழுதும் பிஸியாக இருப்பதால் இரவு அவர்கள் மூவரும் வீட்டிற்கு வரும் வரை மலருக்கு பொழுதே போகாது. தானும் எங்கேயாவது வேலைக்கு செல்லலாம் என்றால் அவள் அம்மா வேண்டாம் என்று கூறிவிட்டார். கிராமத்தில் பிறந்தாலும் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்ததால் அவளுடைய பெற்றோர் இவளுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தார்கள். நமக்கு இருக்கிற வசதிக்கு எதுக்குமா தேவையில்லாத வேலையெல்லாம், நீ ஒழுங்கா படிப்பு முடிச்சா போதும், மற்ற பிள்ளைகளை பார்த்து கிட்டு போகாத என்று அவள் அம்மா அறிவுரை கூறினார். எப்பொழுதும் மலரும் தர்ஷினியும் தான் பண்டிகை விடுமுறைக்கு வீட்டிற்கு செல்வார்கள். பாவனாவிற்கு போவதற்கு இடமில்லை. ஆனால் அபிநயாவிற்கோ அவள் அம்மா தம்பிக்காக ஆஸ்பத்திரிக்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய அறையை வாடகைக்கு எடுத்து தங்கிக் கொண்டார். அதனால் இவளும் அங்கு வந்து சிரமப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டார். அதனால் விடுமுறை நாட்களில் பாவனாவும் அபிநயாவும் இங்கேயே தங்கியிருப்பார்கள். இவர்கள் இருவருக்காகவே மலரும் தர்ஷினியும் 1ஆம் ஆண்டு விடுமுறைக்கு கூட வீட்டிற்கு செல்வதை தவிர்த்து விட்டார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் நால்வரின் நட்பும் நெருக்கமானது. அன்று மலருக்கு வீட்டிற்கு செல்ல பிடிக்காததால் கல்லூரி வளாகத்திலேயே அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அதே கல்லூரியில் படிக்கும் விஷால் இவள் பக்கத்தில் வந்து அமர்ந்தான். அவன் பக்கத்தில் அமர்ந்ததும் மலருக்கு கூச்சமாக இருந்தது. இதுவரை பெண்கள் பள்ளியில் மட்டுமே படித்தவளுக்கு இங்கு ஆண்களுடன் படிப்பதே சிரமமாக இருந்தது. பள்ளிக்கு செல்லும் பொழுது மற்ற பள்ளி மாணவர்கள் இவளை கிண்டல் செய்யும் பொழுது கூட அவர்களை ஓரக்கண்ணால் பார்ப்பதும் அவர்கள் செய்யும் கிண்டலை ரசிப்பதுமாக அவர்களை கடந்து செல்வாள். மற்றபடி அவர்களுடன் பேசவோ பழகவோ சந்தர்ப்பம் அமைந்ததில்லை. அந்த ஊரில் இவளுடைய குடும்பத்திற்கு செல்வாக்கு இருப்பதால் ஆண்கள் எல்லாம் இவளை கண்டு ஒதுங்கி போவார்கள். அப்படி இருக்கையில் ஒரு ஆண் பக்கத்தில் வந்து அமர்ந்ததும் அவள் உடல் சிலிர்த்து போனது. அவள் பயத்துடன் அவனை நிமிர்ந்து பார்க்க உடனே அவன், என்ன மலர், தனியா உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்க? எப்போதும் கரெக்டா கிளம்பிடுவியே, இன்னைக்கு என்ன இன்னும் போகாம இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா என்று பொறுமையாக கேட்டான். மலருக்கு அவன் யார் என்று புரியவில்லை. ஆனால் அவன் பேசுவதிலிருந்து அவன் தன்னை நீண்ட நாட்களாக கவனித்து வருகிறான் என்று மட்டும் புரிந்தது.
அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் இல்லை என்பது போல் தலையாட்டினாள். அவனும் விடாமல் இவளிடம் பேச்சு கொடுத்தான். அவன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒன்றிரண்டு வார்த்தைகளில் மட்டும் பதிலளித்துவிட்டு மலர் அங்கிருந்து வீட்டிற்கு புறப்பட்டாள். வீட்டிற்கு வந்ததும் மலருக்கு விஷாலின் ஞாபகமாகவே இருந்தது. அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். ஒருவேளை அவனுக்கு தன்னை பிடித்திருக்கிறதோ, அதனால்தான் தன்னிடம் வந்து பேசுகிறானோ என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தர்ஷினி அழுது கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தாள். என்ன தர்ஷினி, ஏன் அழற என்று மலர் பதறியபடி கேட்க, கமல் என்ன திட்டான், இனிமேல் அவன் என் கூட பேச மாட்டானா, பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றான் என்று கண்ணை கசக்கினாள். இதை கேட்ட மலர் தலையில் கை வைத்துக் கொண்டாள். இது 3வது முறை பிரேக்கப். ஆனால் நாளைக்கே மறுபடியும் வெட்கமே இல்லாமல் இவளும் அவன் பின்னாலேயே சுற்றுவாள். அவனும் போனா போகிறது என்று ஏற்றுக்கொள்வான். மறுபடியும் சிறிது நாட்கள் கழித்து அவன் இவளை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி திட்டிவிட்டு பிரேக்கப் செய்ய போவதாக கூறுவான். இதுவே இவர்கள் இருவருக்கும் வாடிக்கையாகிவிட்டது. இதில் நாம் என்ன இவளை சமாதானப்படுத்துவது என்று யோசித்தபடி பெருமூச்சு விட்டாள். இப்படி உப்பு சப்பில்லாத விஷயத்திற்கெல்லாம் அடிக்கடி அழுவது தர்ஷினியின் வழக்கம். அதனால் மலர் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. தர்ஷினி கமலை பற்றி மலரிடம் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுதே பாவனா யாருடனோ வண்டியில் வந்து இறங்கினாள். எங்கேயோ பார்ட்டிக்கு சென்றுவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள். எப்பொழுதும் ஆண் நண்பர்களுடன் சுற்றுவதோடு நிற்காமல் அன்று அவர்களுடன் சேர்ந்து குடித்திருந்தாள். மலருக்கும் தர்ஷினிக்கும் ஆச்சரியமாக இருந்தது. என்னடி பாவனா, குடிச்சிருக்கியா என்று அதிர்ச்சியோடு கேட்க, அதற்கு பதில் சொல்லும் நிலையில் கூட அவள் இல்லை. அவள் தள்ளாட்டத்துடன் நின்று கொண்டிருக்க அவளை அப்படியே அழைத்துச் சென்று அவளுடைய படுக்கையில் படுக்க வைத்தார்கள். இரவு வேலையை முடித்துவிட்டு தாமதமாக வந்த அபிநயாவிற்கோ பாவனா குடித்துவிட்டு வந்தது அதிர்ச்சியாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ள கூட உடம்பில் தெம்பில்லாததால் அமைதியாக அவர்கள் புலம்புவதை கேட்டுவிட்டு படுக்கைக்கு சென்று விட்டாள். அடுத்த நாள் காலை பாவனா எழுந்த பொழுது மூவரும் அவள் கட்டில் அருகில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் மூவரும் எதற்காக முறைக்கிறார்கள் என்று தெரிந்ததும் பாவனா தலையை குனிந்து கொண்டு, சாரிப்பா, இந்த வசந்த் இருக்கான்ல, அவன் தான் கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்துட்டான், நான் தெரியாம குடிச்சிட்டேன் என்று எதையோ சொல்லி சமாளித்தாள். உடனே தர்ஷினி கோபத்துடன், நேத்தி கூல்ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்தான்னு குடிச்ச, நாளைக்கு அப்படியே கொடுப்பான், அதையும் குடிச்சிட்டு வருவ, அப்படிதானே? இத்தனை நாள் ஏதோ பசங்களோட சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப என்னடானா குடிச்சிட்டு வந்து நிக்கிற என்று கத்தினாள். இல்ல தர்ஷு, இனிமேல் நிச்சயமா பண்ண மாட்டேன், சாரிப்பா என்று மூவரிடமும் மன்னிப்பு கேட்டாள். ஆனால் அந்த மன்னிப்பு எல்லாம் அன்றே காற்றோடு காற்றாக போனது. அடுத்து வந்த நாட்களும் அவள் குடித்து விட்டு வர மூவரும் ஏன் இப்படி திடீரென்று குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறாள், கல்லூரி சேர்ந்த புதிதிலாவது ஒருவன் இவள் பின்னாடியே சுற்றி கொண்டிருந்தான். ஒரு நாள் வீட்டு வாசலில் வைத்து பாவனா அவனை கண்டபடி திட்டிவிட்டாள். அதன் பிறகு இவள் பின்னால் சுற்றுவதையே நிறுத்தி கொண்டான். அவனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இருக்க இப்பொழுது ஏன் இவள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறாள் என்று புரியாமல் தவித்தார்கள். இவர்கள் மூவரும் எவ்வளவோ அறிவுரை கூறியும் பாவனா எதுவும் காதில் போட்டுக் கொள்ளாமல் தினமும் குடித்து விட்டு வந்தாள். அவளைத்தான் திருத்த முடியவில்லை. அதனால் தினமும் இரவு அவள் வீட்டிற்கு தவறாமல் வருகிறாளா என்று பார்த்துவிட்டுத்தான் மூவரும் உறங்கச் செல்வார்கள். அன்று மலர் எப்பொழுதும் போல் கல்லூரியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்க விஷால் அவளை நெருங்கி எப்பொழுதும் போல் அவளிடம் பேச்சு கொடுத்தான். ஆமா மலர், எப்போதும் ஏன் சுடிதாரே போட்டுட்டு வர? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜீன்ஸ் டாப்னு போடுறாங்களே, நீயும் அதெல்லாம் ட்ரை பண்ணலாமே. ஜீன்ஸ் போட்டு ஹேர லூசா விட்டேன்னா ரொம்ப அழகா இருப்ப என்றான். அவன் பேசியதை கேட்டு மலர் வெட்கத்தில் தலை குனிந்து கொண்டாள். மலருக்கும் மற்றவர்களைப் போல் தலைமுடியை அழகாக வெட்டிக்கொண்டு ஜீன்ஸும் டாப்பும் போட வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் வீட்டிற்கு தெரிந்தால் அவ்வளவுதான். அதிலும் அம்மா தோலை உரித்து விடுவாள் என்று யோசித்தபடியே வீடு வந்து சேர்ந்தாள். எப்பொழுதும் வீட்டிற்கு தாமதமாக வரும் அபிநயா அன்று சீக்கிரமே வந்திருந்தாள். ஆனால் அவள் முகம் வாடியிருந்தது. அவள் எப்பொழுதும் வேலை சுமையினால் சோர்வாகத்தான் இருப்பாள். ஆனால் இன்று அவள் முகத்தில் தெரியும் வாட்டம் அவள் ஏதோ கவலையில் இருக்கிறாள் என்று மட்டும் மலருக்கு புரிந்தது. அதற்கு என்ன காரணம் என்றும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. என்ன அபி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? வேலை செய்யற இடத்துல ஏதாவது பிரச்சனையா என்றாள். அபிநயா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். அபி, எல்லாத்தையும் மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்தேனா ஏன் தான் வாழறோம்னு ஒரு நாள் தோண ஆரம்பிச்சிரும். எதா இருந்தாலும் கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லி மனசுல இருக்கிற பாரத்தை குறைச்சுக்கணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, சூப்பர் மார்க்கெட்ல தானே வேலையை முடிச்சிட்டு வந்திருக்க, நாளைக்கு தானே ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போகணும், அதுக்குள்ள ஏன் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? உன்கிட்ட ஏமா வம்பு பண்றானோ அவனை நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு அவன் கண்ணத்துல பலார்னு ஒரு அறையை விட்டுட்டு வந்துகிட்டே இரு. இது இல்லைன்னா இன்னொரு வேலை. நம்ம நிலைமை சரியில்லைனா கண்டவனுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்ன்ற அவசியம் இல்ல, புரியுதா என்று அவள் கூறியவுடன் அபிநயா அதிர்ச்சியுடன் அவளை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன பாக்குற? உன் கூட 1.5 வருஷமா பழகுறேன். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனா மட்டும் நீ உன் முகத்தை தொங்க போட்டுட்டு தான் வீட்டுக்கு வருவ. சாதாரண விஷயத்துக்கெல்லாம் நீ முகத்தை தொங்க போட்டுட்டு வரமாட்ட. அங்க எவனோ ஒருத்தன் உன்கிட்ட வம்பு பண்றான்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு இப்ப பணம் தேவைன்னு அவன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். அதனாலதான் நீ என்ன பண்ணாலும் வேலையை விட்டு போக மாட்டேன்னு உன்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கான். அதனாலதான் சொல்றேன் அபி, வேற வேலையை தேடிக்கோ. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. சொல்றது கேளு அபி என்றாள். அவள் பேசுவதை கேட்டு அபிநயா அழ ஆரம்பித்து விட்டாள். மலர் அவளை ஆறுதலாக அணைத்துக் கொண்டாள். நீ சொல்றதும் உண்மைதான். ஆனா இப்ப எனக்கு வேற வழி இல்லையே. இந்த வருமானத்தை நம்பிதானே எங்க அம்மா என் தம்பியை ஹாஸ்பிட்டல்ல செத்துருக்காங்க. வீக்கெண்ட்ல மட்டும் வேலை செய்யறதுக்கு யார் கை நிறைய பணம் தருவாங்க சொல்லு? மறுபடியும் இப்படி ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும் தெரியாது. அதனால எனக்கு அழறதை தவிர வேற வழி இல்ல மலர் என்று கூறி மலரிடம் அழுது தீர்த்தாள். சரி அபி, அழாத. இன்னும் 1 வருஷம்தான். படிப்பை முடிச்சிட்டேனா உனக்கு ஒரு நல்ல வேலையே கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று அவளுக்கு ஆறுதல் கூறினாள். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பாவனா எப்பொழுதும் போல் தள்ளாடியபடி வீட்டிற்குள் நுழைய அவளை பார்த்தவுடன் மலர் சத்தம் போட ஆரம்பித்தாள். ஏன் பாவனா இப்படி தினமும் குடிச்சிட்டு வர? ஒழுங்கா தானே இருந்த, என்ன கேடு வந்தது? உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்ல, அதனாலதானே பொறுப்பே இல்லாம இப்படி சுத்திக்கிட்டு இருக்க என்று இவள் பாவனாவை திட்டிக் கொண்டிருக்கும் பொழுதே வெளியே ஏதோ சத்தம் கேட்க உடனே மலரும் அபிநயாவும் ஓடினார்கள். பாவனாவும் தள்ளாடியபடியே அவர்கள் பின்னால் சென்றாள். அங்கே கமல் தர்ஷினியை கீழே தள்ளிவிட்டு அவளை கத்திக் கொண்டிருந்தான். உனக்கு பணத்துமிரு, அதனாலதான் எங்க போனாலும் மத்தவங்க முன்னாடி என்னை இலக்காரமா பேசுற. இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. இனிமேலு என் பின்னாடி சுத்திட்டு இருக்காத. இதுக்கப்புறமும் என் பின்னாடி வந்த அவ்வளவுதான் என்று அவளை மிரட்டி விட்டு சென்றான். மலரும் அபிநயாவும் ஓடி போய் அவளை தூக்கினார்கள். தர்ஷினி அழுது கொண்டிருந்தாள். வீட்டிற்குள் வந்தவுடன் மலர் தர்ஷினியிடம், ஒவ்வொரு தடவையும் அவனும் உன்னை இவ்வளவு கேவலப்படுத்துறான், அப்புறம் ஏன் அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன தலையெழுத்து? அவனுக்கு செலவையும் பண்ணிட்டு அவன்கிட்ட அசிங்கமும் படணுமா சொல்லு? உன்னை என்ன அவன் ஏடிஎம் மிஷின் நினைச்சானா? உன்கிட்ட புடுங்கி திங்கும் போதே அவனுக்கு இவ்வளவு திமிரு. உனக்கு என்ன உலகத்துல வேற ஆம்பளையா கிடைக்கல? நீ இருக்கிற அழகுக்கும் வசதிக்கும் உன் பின்னாடி 1000 பேர் வருவாங்க. ஒண்ணு இல்லாதப்பயே அவனுக்கு இவ்வளவு திமிரு. எல்லாம் இருந்துட்டா அவ்வளவுதான், இவனெல்லாம் கையில பிடிக்க முடியாது என்று கத்தினாள். அவளுடன் சேர்ந்து கொண்டு மற்ற இருவரும் அறிவுரை கூற தர்ஷினி அழுதபடி அமர்ந்திருந்தாள். ஆனால் அந்த அறிவுரை எல்லாம் வீணென்று மலருக்கு நன்றாக தெரியும். 2 நாட்கள் அவன் பக்கம் தலை வைக்காமல் இருப்பாள். 3வது நாளே அவன் போகும் இடமெல்லாம் சென்று அவன் காலில் விழாத குறையாக கெஞ்சி அவன் மனதை மாற்றுவாள். மறுபடியும் அவனிடம் அவமானப்பட்டு வீட்டிற்கு வருவாள். அவளுக்கு அறிவுரை கூறுவது வீணென்று இவர்களும் அவரவர் வேலையை பார்க்க ஆரம்பிப்பார்கள். அன்று மலர் விஷாலிற்காகவே தன் முடியை அழகாக கத்தரித்துக் கொண்டு அவன் கேட்டபடி ஜீனையும் டாப்பையும் போட்டுக்கொண்டு அன்று கல்லூரிக்கு சென்றாள். அன்றே விஷால் தன் காதலை மலரிடம் தெரிவித்தான். அன்று முதல் மலரும் விஷாலும் கல்லூரியை முடித்துவிட்டு ஊரை சுற்ற ஆரம்பித்தார்கள். தன் தோழிகளைப் போல் தானும் இரவு தாமதமாக வருவது மலருக்கு பெருமிதமாக இருந்தது. அதுவும் தோழிகள் முன்பு விஷாலின் வண்டியில் வந்து இறங்குவது அவளுக்கு பெருமையாகத்தான் இருந்தது. ஏதோ பெரிய சாதனை புரிந்தது போல் தன் தோழிகள் முன்பு அலட்டிக் கொண்டாள். அன்று எப்பொழுது போல் மலருடைய பெற்றோர் அவளை பார்க்க வர இவளுடைய உடையையும் அலங்காரத்தையும் பார்த்து அதிர்ந்து போனார்கள். என்னடி மலர் இப்படி பண்ணி வச்சிருக்க? அழகா இருந்த முடிய இப்படி கத்திரிச்சு வச்சிருக்கியே. இது என்னடி ஆம்பளைங்களாட்டம் பேண்ட்டையும் சட்டையும் போட்டுட்டு திரியறது? இதுக்காக நான் காலேஜுக்கு அனுப்பணும்? ஏதோ படிக்கணும்னு ஆசைப்பட்ட. உன் மாமனும் சரின்னு ஒத்துக்கிட்டதுனால தானே உங்க கல்யாணத்தை கூட தள்ளி வச்சுட்டு உன்னை படிக்க அனுப்பணும். இதெல்லாம் அவன் பார்த்தானா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? நீ கேட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தானே அவனும் நீ படிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான் என்று தோழிகள் முன்பே அவளை திட்டினார். அவள் தந்தையோ எதுவும் பேசாமல் அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தார். கிளம்பும் பொழுது தன் மகளை தனியாக அழைத்து, அம்மா மலர், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது. பார்த்து பதுசா நடந்துக்கோமா. ஊர்க்காரங்க முன்னாடி இந்த அப்பாவை தலகுனிய வச்சிடாதம்மா. நமக்கு இதெல்லாம் வேண்டாம் தாயி. படிப்பை முடிச்சிட்டு பத்திரமா ஊர் வந்து சேருமா என்றார். தன் அப்பாவும் அம்மாவும் வருத்தப்பட்டு பேசிவிட்டு போவதை மலர் கலக்கத்துடன் பார்த்தாள். ஆனால் அந்த தயக்கமும் கலக்கமும் அடுத்த நாள் விஷாலை பார்க்கும் வரைதான். என்ன மலர், பழையபடி இன்னைக்கு சுடிதார் போட்டுட்டு வந்திருக்க? என்ன தலைக்கு குளிக்க மறந்துட்டியா? எண்ணெய வச்சுட்டு அப்படியே வந்துட்ட என்று நக்கலாக கேட்டான். இல்ல விஷால், நேத்து எங்க அப்பா அம்மா வந்தாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல, அதான் என்று இழுத்தாள். மலர், பெரியவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது.
இன்னைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போய் ஸ்கர்ட் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்னடானா பழையபடி சுடிதார போட்டுக்கிட்டு வந்து நிக்கிற. உன்ன மாதிரி எல்லாரும் அழகா இருந்துட முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற அழக மத்தவங்க கிட்ட காட்டலனா அப்புறம் அழகா இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு என்று கூறியபடியே அவள் தோளில் கையை போட்டான். இன்னைக்கு ஈவினிங் நம்ம பார்ட்டிக்கு போறோம். அதனால முதல்ல ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே பார்ட்டிக்கு போலாம், சரியா என்றான். மலர் சிரித்துக்கொண்டே சரி என்பது போல் தலையாட்டினாள். மாலை விஷால் மலரை அழைத்துக் கொண்டு கடைக்கு சென்றான். அவளுக்கு ஸ்கர்ட்டை வாங்கி கொடுத்து அவளை கட்டாயப்படுத்தி போட வைத்தான். விஷால், நான் பேண்டே போட்டுக்கிறேனே, இந்த மாதிரி ஸ்கர்ட் எல்லாம் நான் சின்ன வயசுல போட்டது, இப்ப போடுறதுக்கு கூச்சமா இருக்கு என்றாள். கொஞ்ச நேரம் தான் மலர் அப்படி இருக்கும், போக போக பழகிடும். இன்னைக்கு நம்ம போக போற இடம் எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பெரிய ஹோட்டல்ல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அங்க வந்து பாரு, அங்க வர பொண்ணுங்கெல்லாம் இதை விட சின்ன ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. இது உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உன்னை பார்த்த உடனே மத்தவங்க எல்லாம் பொறாமப்பட வேணாம். எனக்கு இப்படி ஒரு அழகான கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிருக்கான்னு மத்தவங்க எல்லாம் பார்த்து வயிறு எரியணும். அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு போறதே என்று சொல்ல மலருக்கு உச்சி குளிர்ந்து விட்டது. மலர் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவன் கூட பார்ட்டிக்கு சென்றாள். 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய பார்ட்டியாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். விஷால் கூறியது போல் அங்கு வந்திருந்த பெண்கள் எல்லாம் அரைகுறை ஆடையை தான் போட்டிருந்தார்கள். அதை பார்த்தவுடன் மலருக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச கூச்சமும் போய்விட்டது. சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த அறையின் விளக்கு அணைக்கப்பட்டு பாட்டு சத்தம் அலறவிடப்பட்டது. அந்த இருட்டறையில் விட்டு விட்டு எரிந்த விளக்கும் காதை கிழிக்கும் பாட்டு சத்தமும் அதற்கு ஏற்றாற்போல் அங்கு வந்திருந்த ஜோடிகள் தன்னை மறந்து ஆடிக்கொண்டிருந்தார்கள். மலர் அதையெல்லாம் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருந்தாள். மலரை பார்த்தவுடன் விஷாலின் நண்பர்கள் ஆச்சரியத்தில் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டார்கள். விஷால், உன் கேர்ள் ஃபிரெண்ட் ரொம்ப அழகா இருக்காடா. நீ ஏதோ வில்லேஜ் பொண்ணுன்னு சொன்ன உடனே நாங்க வேற என்னமோ எதிர்பார்த்தோம். பரவாயில்ல, பக்காவா மாத்திட்டியே. என்ன கொஞ்சம் ஷை டைப்பா இருப்பா போல இருக்கே என்றார்கள். அதற்கு விஷால் உடனே இன்னைக்கு அதையும் போக்கிடுவோம் என்று சொல்லி சிரித்தான். அவர்களும் அவனுடன் சேர்ந்து கொண்டு சிரித்தார்கள். இது எதுவும் காதில் விழாமல் மலர் மற்றவர்கள் ஆடிக்கொண்டிருப்பதை ரசித்துக் கொண்டிருந்தாள். மலர், டின்னர் ஆர்டர் பண்ணிருக்கேன், அது வரைக்கும் இந்த ட்ரிங்க்ஸை குடி என்று விஷால் கூறியவுடன் மலரும் கூல்ட்ரிங்க்ஸை குடித்தபடியே அங்கே அனைவரும் ஆடிக்கொண்டிருப்பதை ரசித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் மலருக்கு தலையை சுற்ற விஷாலின் பக்கம் திரும்பி, விஷால், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டுக்கு போறேன் என்றாள். என்னாச்சு மலர்? சரி, கொஞ்சம் இரு, தனியா எப்படி போவ, நானே வந்து உன்னை டிராப் பண்றேன் என்று கூறிவிட்டு நண்பர்களிடம் ஏதோ சொல்லிவிட்டு மலரை அழைத்துக் கொண்டு கிளம்பினான். மலருக்கு தான் எங்கிருக்கிறோம் என்று கூட தெரியாமல் அவன் தோளில் சாய்ந்தாள். விஷால் அவளை தோளில் சாய்த்தபடி லிப்டை நோக்கி நடந்தான். விஷாலும் மலரும் லிப்டிற்குள் செல்ல யாரோ மலரின் கையை பிடித்திழுக்க விஷால் ஒன்றும் புரியாமல் திரும்பி பார்த்தான். அங்கே பாவனா லிப்ட் கதவிற்கு இடையே காலை வைத்தபடி நின்று கொண்டிருந்தாள். பாவனாவை பார்த்தவுடன் விஷால் தடுமாற்றத்துடன், நீங்க யாரு என்று கேட்க பாவனா சிரித்துக்கொண்டே, நீங்க விஷால் தானே, நான் மலரோட ஃப்ரெண்டு பாவனா. ஆமா, மலருக்கு என்னாச்சு என்று பதற்றத்துடன் அவளை பார்த்தபடி கேட்க உடனே விஷால், தெரியல, திடீர்னு மயக்கமா இருக்குன்னா, அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டுமேனு என்று முடிக்க முடியாமல் இழுத்தான். ஓ அப்படியா, சரி, நான் அவளை வீட்டுக்கு கூட்டு போறேன், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருப்பீங்க, நடுவுல போனீங்கன்னா நல்லா இருக்காது, நான் பாத்துக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்று கூறிவிட்டு சட்டென்று மலரை தன் தோளில் சாய்த்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள். இவன் சுதாரித்துக் கொண்டு அவளை தடுப்பதற்குள் லிப்ட் கதவு தானாக மூடியது. அதற்குள் பாவனா மலரை பக்கத்தில் இருந்த லிப்டின் மூலமாக தரைத்தளத்திற்கு அழைத்து வந்தாள். விஷால் அவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்தபடி ஓடி வந்தான். அதற்குள் பாவனா மலரை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள். விஷாலுக்கு ஏமாற்றமாக இருந்தது. தான் போட்ட திட்டம் அனைத்தும் வீணாகிவிட்டதே என்று கோபத்தில் தன் தலையை பிடித்துக் கொண்டான். பாவனாவும் ஆட்டோ டிரைவரும் மலரை தாங்கியபடி வீட்டுக்குள் அழைத்து வருவதை பார்த்த தர்ஷினியும் அபிநயாவும் அதிர்ந்து போனார்கள். மலருக்கு என்னாச்சு என்று பதறியபடியே ஓடி வந்து அவளை பிடித்துக் கொண்டார்கள். பாவனா எதுவும் சொல்லாமல் ஆட்டோ டிரைவருக்கு பணத்தை கொடுத்துவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ்னா என்றவுடன் பதிலுக்கு அவர், இந்த பணக்கார பசங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, நீங்க நல்லபடியா படிப்பீங்க தானே, உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உங்களை நம்பி பணம் அனுப்புறாங்க, இனிமேலாவது பார்த்து நடந்துக்கோங்க என்று கூறிவிட்டு சென்றார். அவர் போன பின்பு தர்ஷினியும் அபிநயாவும், என்னாச்சு பாவனா, மலர் ஏன் மயக்கமா இருக்கா, ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஆமா நீ எங்க அவளை பார்த்த என்று கேள்விக்கு மேல் கேள்வி கேட்க பாவனா உடனே, நான் எப்போதும் போல ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டல் கிளப்புக்கு போயிருந்தேன், அங்கதான் மலரை பார்த்தேன், அவகிட்ட போய் பேசலாம்னு பக்கத்துல போகும்போது டக்குன்னு விஷாலு அவளை கூட்டிட்டு கிளம்புனான். இவளை தாங்கி பிடிச்சுக்கிட்டு அவன் போனானா, அதான் என்னன்னு கேட்கலாமேன்னு போனேன்.
ஆனா அவன் ஹோட்டலுக்கு வெளியில வராம லிப்டுக்குள்ள ஏற போனான். அதுவும் மேல் ஃப்ளோருக்கு போறதுக்காக பட்டனை பிரஸ் பண்ணி வச்சிருந்தான். அதான் டவுட் வந்து என்னன்னு போய் கேட்டதுக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹோட்டல் ரூம்ல ரெஸ்ட் எடுக்க வைக்க போறேன்னா, நீ ஒண்ணும் கிழிக்க வேணாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்துட்டேன் என்று கூறியவுடன் தர்ஷினியும் அபிநயாவும் அப்படியே உறைந்து போய் நின்றார்கள். என்னடி சொல்ற? ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போனானா? என்னத்த கலந்து கொடுத்தான்? ஏன் இப்படி மயக்கத்துல இருக்கா என்று பதற, உடனே பாவனா, கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது கலந்து கொடுத்திருப்பான், இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவோட இருந்திருக்கான்னு மட்டும் தெரியுது. இவன் நல்ல நேரம் நான் போனேன், இல்லன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியல. அவ ஃப்ரெண்ட்ஸோட வேற வந்திருந்தான், என்னத்த பிளான் பண்ணி வச்சானுங்களோ. சரி, எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன் என்று கூறிவிட்டு எழுந்து போனாள். தர்ஷினியும் அபிநயாவும் மலரை பார்த்தபடி அப்படியே அமர்ந்திருந்தார்கள். அபிநயா தர்ஷினியிடம், தர்ஷு, நான் நாளைக்கு காலையில சீக்கிரம் காலேஜுக்கு போகணும், அதனால இவ எழுந்திருக்கிற வரைக்கும் நீ இருந்து பாத்துக்கோ, நடந்ததெல்லாம் அவகிட்ட சொல்லு, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்க சொல்லு, இனிமேல் அந்த விஷால் கூட சேர வேணாம்னு சொல்லு, சரியா என்றாள். தர்ஷினியும் சரி என்று தலையாட்டினாள். அடுத்த நாள் காலை எழுந்த மலர் நடந்தவற்றை எல்லாம் கேட்டு அதிர்ச்சியானாள். அவளுக்கு கல்லூரிக்கு செல்வதற்கே பயமாக இருந்தது. தர்ஷினி உடனே, மலர், உனக்கு காலேஜ்ல வேற ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? அவங்களோடய காலேஜ் போயிட்டு வா. நீ அவனை விட்டு ஒதுங்கி போறேன்னு தெரிஞ்சா அவனும் அமைதியாயிடுவான். இனிமேல் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காத. இப்பதான் உங்க அப்பா அம்மா வேற வந்து கத்திட்டு போனாங்க, உனக்கு வேற உங்க மாமாவை தான் கல்யாணம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் மாட்டிக்காத. அப்புறம் இந்த படிப்பெல்லாம் வேணாம்னு சொல்லி உங்க அப்பா அம்மா உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோ என்றாள். மலருக்கு தான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்று உரைத்தது. அதைவிட இனிமேல் எப்படி கல்லூரிக்கு செல்வது என்ற பயமே அவள் மனதை ஆட்கொண்டது. தர்ஷு, இன்னைக்கு நான் காலேஜுக்கு வரல, நீ போ, நான் வீட்லயே இருக்கேன் என்றாள். தர்ஷினியும் சரி, எதையும் போட்டு குழப்பிக்காத, நல்லா ரெஸ்ட் எடு, இனிமேல் அவன் போன் பண்ணா எடுக்காத என்று கூறிவிட்டு கல்லூரிக்கு புறப்பட்டாள். மலருக்கு அந்த பயத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு வாரம் ஆயிற்று. அந்த ஒரு வாரத்தில் விஷால் பல தடவை இவளிடம் பேச முயற்சி செய்து தோற்று போனான். ஒரு வாரத்திற்கு பின் மலர் கல்லூரிக்கு சென்றாள். மாலை தன் வகுப்பு தோழிகளுடன் வீட்டிற்கு கிளம்பிய பொழுது விஷால் இவளை பார்த்துவிட்டு நெருங்கி வர மலர் உடனே முகத்தை திருப்பிக் கொண்டு தன் தோழிகளுடன் சென்றாள். விஷால் அவள் பின்னாடியே ஓடி வந்து, மலர், உன் ஃப்ரெண்டு ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல என்றான். மலர் உடனே அவன் முகத்தை கூட பார்க்காமல், நம்ம விஷயம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு என் மாமாவுக்கே என்னை கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாதீங்க என்று கூறிவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்தாள். விஷால் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தான். இதை பார்த்து கொண்டிருந்த அவனுடைய நண்பர்கள் அவனை நெருங்கி, என்னடா மச்சான், கிளி பறந்து போயிடுச்சு போல என்று கிண்டல் செய்ய, டேய், அவங்க அப்பா அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சாண்டா, அதை நினைச்சாதான் பயமா இருக்கு என்றான். உடனே அவனுடைய நண்பர்கள், நாங்க தான் அப்பவே சொன்னோமே, ஊர்க்கார பொண்ணு வேற, அவங்க எல்லாம் உன அருவாளை தூக்குவாங்க, வேண்டாம்னு சொன்னோம், கேட்டியா? அவ எதையும் வீட்டுல சொல்ல மாட்டான்னு சொன்ன, இப்ப பாரு, ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கா. எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கோ, இனிமேல் அவ பக்கம் தலை வச்சு படுக்காத, அதான் உனக்கு நல்லது என்றார்கள். விஷால் பயத்தில், நீ வேற சும்மா இருடா, அவங்க அப்பா வேற ஊர்ல பெரிய தலைன்னு கேள்விப்பட்டேன், அதை நினைச்சாதான் பயமா இருக்கு, என்னை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சிருப்பாரோ, இப்ப என்னடா பண்றது என்று பயத்தில் புலம்ப, விட்ரா பாத்துக்கலாம், வந்தா என்ன, பட்டுன்னு காலில் விழுந்துரு, அவ்வளவுதானே, அவரும் சின்ன பையன் போனா போதுன்னு விட்டுருவாரு. இனிமேல் உன் வேலையெல்லாம் சிட்டி பொண்ணுங்களோட நிறுத்திக்கோ, தேவையில்லாம ஊர் பக்கம் போனேனா அதுக்கப்புறம் தலை தப்பாதுடோய் என்று ஒருவன் கூற விஷால் பயத்தில் எச்சிலை விழுங்கினான். மலர் அன்று வீட்டில் எப்பொழுதும் போல் படித்துக் கொண்டிருக்க தர்ஷினி பழையபடி கமல் தன்னை பிரேக்கப் செய்து விட்டான் என்று அழுது கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தாள். மலர் உடனே, ஏன் தர்ஷு, எனக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ற, அவன் உன்னை உண்மையா லவ் பண்ணலன்னு உனக்கு தெரியலையா? உன் பணத்துக்காக தான் நீ ஒவ்வொரு தடவையும் கெஞ்சும் போது உன்னை சேர்த்துக்கிறானே தவிர உன் மேல இருக்கிற லவ்னால இல்ல என்று கூற, உடனே தர்ஷினி, இல்ல மலர், அவன் விஷால் மாதிரி இல்ல, வசதி இல்லாததுனாலதான் எல்லா செலவையும் நான் பாத்துக்கணும்னு எதிர்பார்க்கிறானே தவிர அவன் உண்மையிலேயே என்ன லவ் பண்றான். விஷால மாதிரி இதுவரைக்கும் அவன் என்ன எந்த ஹோட்டலுக்கும் கூப்பிட்டதெல்லாம் கிடையாது என்று தர்ஷினி கூறியவுடன் மலரின் முகமே மாறியது. உடனே தர்ஷினி, சாரி மலர், தெரியாம சொல்லிட்டேன், உன் மனச கஷ்டப்படுத்தணும்னு சொல்லல, நீ பயப்படுற மாதிரி கமல் அவ்வளவு மோசமானவன் இல்ல, அதுக்காக சொன்னேனே தவிர வேற ஒண்ணும் இல்ல மலர், சாரி என்றாள். தர்ஷினி என்னதான் சமாதானம் சொன்னாலும் அவள் தன்னை குத்தி காட்டிவிட்டாள் என்று மலருக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. அந்த நேரம் பார்த்து அபிநயா மலருக்கு போன் செய்தாள். மலர், நான் வர்றதுக்கு லேட் ஆகும், ரெஸ்டாரண்ட் மேனேஜர் அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போன்னு சொல்றாரு என்று பயத்துடன் கூற, உடனே மலர், உன்னை மட்டும் தான் வெயிட் பண்ண சொல்லிருக்காரா? ஏன் அக்கவுண்ட்ஸ் பார்க்க வேற யாரும் கிடைக்கலையாமா?
நீதான் பார்க்கணுமாமா என்று கேட்க, உடனே அபி, அக்கவுண்டன்ட் வரல மலர், அதனால அவர் என்ன பார்த்துட்டு போக சொல்றாரு, மத்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க என்று தயக்கத்துடன் கூறினாள். அதற்கு மலர், அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வர வழிய பாரு, இதுக்கு மேல நீ அங்க வேலை செய்ய வேணாம், நம்ம வேற வேலை பார்த்துக்கலாம், வீட்டுக்கு வந்துரு அபி என்றாள். இல்ல மலர், சீக்கிரம் முடிச்சிட்டு வரேன், எதுக்கும் ரெஸ்டாரண்ட் அட்ரஸ உனக்கு மெசேஜ் பண்றேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தாள். மலர் தர்ஷினியிடம், இந்த அபிக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது, ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போறா, பாத்துக்கிட்டே இரு, அவன் சொன்னான்னு அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கா, நீயும் வேணாம் உன் வேலையும் வேணாம் கிளம்பி வர வேண்டியதானே என்று கத்தினாள். தர்ஷினி கமல் திட்டியதை எல்லாம் மறந்துவிட்டு, அவனுக்கு என்னதான் பிரச்சனையா, எப்ப பாரு இவகிட்டயே வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான், ஊர் உலகத்துல வேற பொண்ணே கிடைக்கலையா அவனுக்கு, வரவங்களா பார்த்து கூப்பிட வேண்டியது தானே, ஏன் படிக்கிற பொண்ணு கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இவளும் அந்த வேலையை விடாம பிடிவாதமா பிடிச்சுக்கிட்டு நிக்கிறா. சாட்டர்டே சண்டே ஆனாலே அவ பத்திரமா வீடு வந்து சேருவாளான்னு பயமா இருக்கு. சாதாரணமா வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கே 10-11 மணி ஆகுது, இதுல அக்கவுண்ட்ஸ் பாத்துட்டு வீட்டுக்கு வரணும்னா எப்பதான் வருவா? இன்னைக்கு அவன் ஏதோ முடிவோட தான் இருக்கான் போல இருக்கு, நம்ம என்னதான் பண்றது சொல்லு என்றாள். உடனே மலர், அவ இந்த பணத்தை நம்பிதான் இருக்கா, இந்த வேலையை விட்டுட்டா வேற வேலை கிடைக்கலன்னா தம்பியோட செலவு, வீட்டு செலவு, படிப்பு செலவுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா, வேற ஒண்ணும் இல்ல. இப்படியே போச்சுன்னா இது சரிப்பட்டு வராது, அவளுக்கு வேற ஏதாவது வேலையை தான் பார்க்கணும், அப்பதான் இந்த வேலையை விடுவா. எதுக்கும் ஹவுஸ் ஓனர் ஆண்டி கிட்ட 2 வீலர் சாவியை கேட்டு வைப்போம், 1 மணி நேரத்துல வராளான்னு பாப்போம், இல்லனா நம்மளே அவ கொடுத்த அட்ரஸ்க்கு போயிடுவோம் என்று கூறியவுடன் தர்ஷினியும், ஆமா அததான் செய்யணும், இதுல இந்த பாவனாவை வேற இன்னும் காணோம், அவ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல, ஒரு பக்கம் அவ இன்னொரு பக்கம் இவ, 2 பேரும் நம்மளதான் டென்ஷன் ஏத்துறாங்க என்றாள். அதற்கு மலர், ஆமா ஆமா இவங்க 2 பேரால தினமும் டென்ஷன் தான், பாவனாவுக்காவது யாரும் கிடையாது, ஆனா இந்த அபிக்கு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தாளா சாப்பிட்டாளான்னு கூட அவங்க அம்மா ஒரு நாள் கேட்டது கிடையாது, அப்பப்போ போன் பண்ணி பணத்தை மட்டும் வாங்கிக்கிறாங்க என்று இருவரும் பேசிக் கொண்டிருக்கையில் அங்கே அபிநயா மேனேஜருடன் அமர்ந்து அக்கவுண்ட்ஸை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பக்கத்தில் அமர்ந்து கணக்கை சரிபார்ப்பது போல் மேனேஜர் அவளை உரசிக்கொண்டே இருந்தார். இவளும் அவர் உரசும் பொழுதெல்லாம் தள்ளி அமர்ந்தாள். எப்பொழுதும் அவளை அபிநயா என்று கூப்பிடுபவர் அன்று, அபி எனக்கும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைதான், தனியா இருந்து கஷ்டப்படுற பாவம், உன்னை நம்பிதான் உன் அம்மாவும் தம்பியும் இருக்காங்க, நீ மட்டும் நான் சொல்ற பேச்ச கேட்டனா வாரத்துல 2 நாள் மட்டும் வேலைக்கு வந்தா போதும், மத்த நாள்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீயும் காலேஜுக்கு ஜாலியா போயிட்டு வரலாம், உன் செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நமக்குள்ள நடக்கிற விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய போறதில்ல, என்ன சொல்ற என்று கூறியபடியே அவள் இடுப்பை மெதுவாக அழுத்தினார். அபிநயா சட்டென்று நகர்ந்து கொண்டாள். சார், நான் நாளைக்கு காலையில சீக்கிரமா வந்து அக்கவுண்ட்ஸை முடிச்சு கொடுத்துறேன், நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன் சார் என்று கூறிவிட்டு தன் பையை எடுத்துக்கொண்டு அவசரமாக புறப்பட்டாள். அதற்குள் மேனேஜர் அவசரமாக ஓடிச் சென்று கதவை மூடினார். அபிநயா, நான் சொல்றத கொஞ்சம் நீ பொறுமையா கேளு, இந்த விஷயம் நமக்குள்ளதான் இருக்கும், வெளியில போகாது, என்னாலையும் வெளியில சொல்ல முடியாது, ஏன்னா நான் என் ஒய்ஃப சின்சியரா லவ் பண்றேன், அவ இல்லாம எனக்கு லைஃபே இல்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நீ என் கூட இருந்தா உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றார். அவன் பேசியதை கேட்டு அபிநயாவிற்கு அருவருப்பாக இருந்தது. மரியாதையா வழிய விடுங்க சார், இந்த வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க என்று கதவை திறக்க போனாள். நான் சொல்றத கேட்கலனா நீங்க வேலை செய்ய முடியாது, உனக்கு இந்த வேலை வேணுமா வேணாமா என்று கோபமாக பேசினான். அதற்கு அபிநயா, இப்படி மானங்கெட்டு போய் தான் வேலை பார்க்கணும்னா அப்படி ஒரு வேலை எனக்கு தேவையில்லை, நாளைக்கு காலையில வரேன், என் சம்பள பாக்கிய கொடுங்க என்று கூறிவிட்டு அவனை தள்ளிவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள். அவள் மூச்சை பிடித்துக் கொண்டு ஓடி வந்தும் வீட்டிற்கு செல்ல வேண்டிய கடைசி பஸ் அவளை கடந்து சென்றது. என்ன செய்வதென்று யோசித்தபடியே பஸ் ஸ்டாண்டிலேயே அமர்ந்திருந்தாள். அந்த நேரம் பார்த்து மலர் அவளை தொடர்பு கொள்ள, மலர் கடைசி பஸ் போயிடுச்சு, பஸ் ஸ்டாண்ட்ல தான் வெயிட் பண்றேன், என்ன பண்றதுன்னு தெரியல என்று அபிநயா கூறியவுடன் மலரும் தர்ஷினியும் வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள். நம்மை அவன் எவ்வளவு கேவலமாக நினைத்து விட்டான், பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று நினைத்து விட்டானே, அவன் அப்படி நடந்து கொள்ளும் அளவிற்கு நாம் எப்படி இடம் கொடுத்தோம் என்று அழுதபடி யோசித்துக் கொண்டிருந்தாள். பஸ் ஸ்டாண்டிற்கு வந்த மலரும் தர்ஷினியும் இவள் அழுவதை பார்த்து பதறி போனார்கள். அபிநயா நடந்தவற்றை எல்லாம் இருவரிடமும் கூறி அழுதாள். மலரும் தர்ஷினியும் அவளை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். நீ வேணா பாரு, சீக்கிரமா உனக்கு ஒரு நல்ல வேலையே கிடைக்க போகுது, உன்னை பிடிச்ச சனியை இன்னையோட விட்டுதுன்னு நினைச்சுக்கோ என்று தர்ஷினி கூற, மலரும் அதை ஆமோதிப்பது போல், இனிமேல் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், பணத்தை பத்தி கவலைப்படாத, நாங்க இருக்கோம், வேலை கிடைக்கிற வரைக்கும் பாத்துக்கலாம் சரியா என்று அவளை சமாதானப்படுத்தினாள். அதை கேட்ட அபிநயாவிற்கு தர்ம சங்கடமாக இருந்தது. எதுவும் சொல்லாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். இவர்கள் மூவரும் வீட்டிற்கு வந்த பிறகும் நடந்தவற்றையே பேசிக் கொண்டிருந்தார்கள்.
அதில் பாவனா வீட்டிற்கு வராததை மறந்து போனார்கள். சிறிது நேரத்திற்கு பின்புதான் மலருக்கு பாவனாவின் ஞாபகம் வர, ஏண்டி இன்னும் பாவனாவை காணோமே, இந்த நேரத்துக்குலாம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே, இப்பதான் ஒரு டென்ஷன் முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்தது ஒண்ணு ஆரம்பமாயிடுச்சு என்று கூற, தர்ஷினியும் ஆமால இந்த பிரச்சனையில அவளை மறந்து போயிட்டோமே என்றாள். மலர் உடனே பாவனாவை தொடர்பு கொண்டாள். ஆனால் அவளுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. நேரம் செல்ல செல்ல மூவருக்கும் பதற்றம் அதிகமானது. இந்த நேரத்தில் யாரிடம் போய் உதவி கேட்பது என்று தெரியாமல் ஒருவருக்கு ஒருவர் புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். விடியற் காலை 3 மணியை தாண்டிய பொழுது யாரோ காலிங் பெல்லை அழுத்தியபடியே கதவை வேகமாக தட்ட மூவரும் பதற்றத்துடன் கதவை நோக்கி ஓடினார்கள். இதன் தொடர்ச்சியை 2ஆம் பாகமாக வெளியிட்டுள்ளேன். தொடர்ந்து கேளுங்கள்.